தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் உலகத்தோட 2வது பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை கொண்ட இடமுமான பிச்சாவரத்தை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சாவரம் வீடியோல இருந்து நாம ஒரு புது சீரீஸை ஆரம்பிக்க போறோம். அண்ட் அந்த சீரீஸோட பேரு த வீக்கெண்ட் ட்ரிப்ஸ். இந்த சீரீஸ்ல நாம ஜஸ்ட் ஒன் டேல சுற்றி பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை பத்தி பிரீஃபா பார்ப்போம். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கிள்ளைன்ற ஒரு இடத்துல தான் இந்த பிச்சாவரம் லொக்கேட் ஆயிருக்கு. சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூரத்திலையும் பாண்டிச்சேரியில இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த பிச்சாவரம் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க பாண்டிச்சேரி பிளான் போடுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பிச்சாவரத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களால அந்த பிளான்ல பிச்சாவரத்தை இன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னா பாண்டிச்சேரியிலுமே இதே மாதிரி ஒரு சதுப்பு நில காடு, அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நாங்க பாண்டிச்சேரி வீடியோ ஒன்றத்தை இந்த சேனல்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் ஐகான்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இந்த பிச்சாவரத்தோட பழைய பேரு பித்தர்புரம். அது மருவி பிச்சாவரம்னு இப்ப நிலைச்சு நிற்குது. ஸோ சென்னையில இருந்து கிளம்பி பாண்டிச்சேரி ட்ரிப் வந்த நாங்க பாண்டிச்சேரியில இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த பிச்சாவரத்தை தான் சுத்தி பார்க்க வந்திருந்தோம். வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த பிச்சாவரத்தை சுத்தி பாருங்க. உள்ள நுழைஞ்சதுமே அங்கே ஒரு பெரிய பார்க்கிங் லாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களால் தாராளமாக ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸை அங்கே பார்க் பண்ண முடியும். கூடவே பக்கத்தில் ஒரு பார்க்கும் இருந்தது. நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா அங்கே லைட்டாக உங்களால் ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். பெரும்பாலான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் தூரம் நீங்கள் போனதுமே உங்களால் சில ஹோட்டல்ஸ்களையும் ஸ்நாக் ஷாப்களையும் கிஃப்ட் ஷாப் மாதிரியான கடைகளையுமே பார்க்க முடியும். அண்ட் இதையுமே சொல்லி ஆகணும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை முழுதுமாக பார்த்துக்கிறாங்க அண்ட் சூப்பராக மெயின்டைனும் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஐ லவ் பிச்சாவரம்னு ஒரு போட்டோ ஸ்பாட்டையும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அங்கே போய் தாராளமாக போட்டோ எடுத்து நீங்கள் பிச்சாவரம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு பதிவாக செய்யலாம். நாங்களும் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அடுத்ததாக போட்டிங்கை நோக்கி தான் போனோம். மொத்தம் இங்கே 2 வகையான போட்டிங் இருக்குது. ஒன்று ரோ போட்டிங், இன்னொன்று மோட்டர் போட்டிங். இந்த ரோபோட்டோட காஸ்ட் என்ன, டைமிங் என்ன அண்ட் மோட்டர் போட்டோட காஸ்ட் என்ன, டைமிங் என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பஸ்ஸில் துண்டு போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி நாங்களும் இந்த போட்டில் கப்பு சுப்புன்னு ஏறி ஆளாளுக்கு அந்தந்த இடத்துல உட்காந்துட்டோம். அந்த போட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த பிச்சாவரத்தோட பிரம்மாண்டம் என்னன்றது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. இந்த பிச்சாவர சதுப்பு நில காடுகளோட பரப்பளவு கிட்டத்தட்ட 2800 ஏக்கர். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் எதுவாக இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கவலைப்படாதீங்க, உங்களை கூகுளில் போயிட்டு செக் பண்ண சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம நாட்டுக்கு பக்கத்தில், அதாவது பங்களாதேஷில் தான் இருக்கு. பங்களாதேஷ் சுந்தர்பன்ஸ் தான் உலகத்திலேயே பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை கொண்ட இடம். குட்டி குட்டி தீவுகள் மாதிரி காட்சியளிச்ச இந்த பிச்சாவரத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த போட்டில் போகிற ஃபீல் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கட்டாயம் உங்கள் லைஃப்பில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை தமிழில் அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க. அலையாத்திங்கிற பேர் ஒரு காரண பெயர்னு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடலுக்கு பக்கத்துலேயே இந்த காடுகள் அமைஞ்சிருக்கிறதுனால ஆர்ப்பரிக்கிற அலைகளை ஆத்துறதுனால இந்த காடுகளுக்கு அலையாத்தி காடுகள்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அலையாத்தி காடுகளுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நாம 2004க்கு தான் போகணும். 2004ஓட டிசம்பர் மாசத்துல தமிழ்நாட்டோட கோஸ்டல் லைன்ஸை சுனாமி வந்து தாக்குச்சு. அண்ட் பெரும்பாலான இடத்துல உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏகப்பட்ட அளவில் நடந்தது. ஆனா சிதம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பொருட்சேதமும் உயிர் சேதமும் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அலையாத்தி காடுகள். சுனாமியோட ஆழிப்பேரலை இந்த பிச்சாவரம் பகுதியை தாக்கும்போது இங்க இருந்த அலையாத்தி காடுகள் ஒரு இயற்கை அரணா செயல்பட்டு அந்த அலையோட வீரியத்தை குறைச்சு பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் பெருமளவில் கட்டுக்குள்ள வச்சிருந்தது. ஸோ நம்மளோட உயிரை காப்பாத்தின இந்த காடுகளை எப்பாடு பட்டாவது நாமளும் அழியாம கண்டிப்பா பார்த்துக்கணும்.
ஸோ இந்த காடுகளை பற்றின சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்கிட்டே நாங்கள் உள்ளே போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு சுற்றி இருந்த மரங்கள் எல்லாமே ஒரே வகையான மரமாகவே இருந்தது. அண்ட் அப்போ தான் அங்கே இருந்த போட் ஓட்டுறவர்கிட்ட கேட்டோம். அண்ட் இந்த மரங்களுக்கு பேர் சுரபுன்னை அப்படின்னு சொன்னார். இந்த சுரபுன்னை மரம் ஒரு வேற லெவல் மரம். அண்ட் இந்த மரத்தில் ஒரு பெரிய ஃபுட் சைக்கிளே ஸ்டார்ட் ஆகுது. அதை தெளிவாக சொல்கிறேன், க்ளீனாக கேட்டுக்கோங்க. இந்த மரம் வளரத்துக்கு 365 நாளும் தண்ணி இதுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். அண்ட் இதோட தரையும் சேராகவே இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான மரங்கள் இந்த சதுப்பு நில காட்டில் மட்டும் வளருது. இந்த மரத்தில் ஒரு காய் காய்க்கும். அந்த காய் பார்க்கறதுக்கு நம்ம முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் நீளமாக இருக்கும். முத்துனதுக்கு அப்புறம் இந்த காய் தண்ணியில் கீழே விழுந்துடும். அண்ட் இது செங்குத்தா விழும்போது கீழே சேரில் போயிட்டு குத்திக்கும். கீழே விழாமல் செங்குத்தா சேரில் நின்றுட்டு இருக்க இந்த காய் கொஞ்ச நாளில் வேர் பிடிச்சி ஒரு சின்ன செடியாக மாறி அந்த செடி அப்படியே ஒரு மரமாக மாறி இந்த மரம் கூட்டத்துக்குள்ளேயே சேர்ந்துடும். அண்ட் அப்படி தான் இந்த மரத்துக்கு அடுத்ததாக வரப்போற இதில் இருக்க காயும் கீழே விழுது, அதுவும் ஒரு மரமாக மாறி இப்படி தான் இந்த சதுப்பு நில காட்டில் இருக்க மொத்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுமே உருவாச்சு. இதோட அந்த ஃபுட் சைக்கிள் முடிஞ்சிடல. இதுக்கப்புறம் தான் இருக்கு. இந்த மரத்தில் இருக்கிற இலைகள் பழுத்து போய் கீழே விழும். அது தண்ணியில் பட்டதுமே கொஞ்ச நாள் கழிச்சு உதிரி உதிரியா சின்ன சின்ன துகள் துகளா மாறிடும். அதை சாப்பிட்றதுக்காக மீனோ எறாவோ இந்த இடத்துல நிறையவே கிடைக்கும். வீடியோலையுமே உங்களால் பார்க்க முடியும், நிறைய பேர் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இதோடையுமே இந்த ஃபுட் சைக்கிள் முடிஞ்சிடல. இந்த மாதிரி மீனும் எறாவோ இந்த இடத்துல நிறைய இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 177 வகையான பறவைகள் இந்த இடத்த நோக்கி சாப்பாட்டுக்காக வருது. அது வர டைம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த இடத்துல உங்களால் எக்கச்சக்கமான பறவை இனங்களை பார்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நவம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களால் இது வரைக்கும் நீங்க லைஃப்ல பார்த்துராத பெரும்பாலான பறவைகளை இங்கே உங்களால் பார்க்க முடியும். எவ்வளோ சூப்பரான விஷயம்லாம். ஒரு சின்ன மரம், அதிலிருந்து வர ஒரு காய், அது கீழே வந்து திருப்பி செடியாக மாறுது. அதில் இருக்க இலைய சாப்பிட்றதுக்காக மீன் வருது. அண்ட் அந்த மீனை சாப்பிட்றதுக்காக உலகத்திலிருந்து பல்வேறு பகுதியில் ஒரு பறவை வருது. இவ்வளோ பெரிய எக்கோசிஸ்டமை இந்த இயற்கையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆச்சரியத்தோடையே இந்த பிச்சாவரத்தை முழுசுமாக சுற்றி வந்துட்டு நாங்கள் திரும்ப கரைக்கு வந்துட்டோம். அண்ட் அதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு இன்கேஸ் பாண்டிச்சேரி ஆர் அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு போகிறவங்களுக்கு இதை அவங்களோட ட்ரிப்பில் ஆட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.